யார் தேவனுக்கு பகைஞன்? யாக்கோபு 4 அதிகாரம் 4 வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. உலகத்துக்கு சிநேகிதனாயிருப்பது விபச்சாரத்துக்கு ஒப்பாக இந்த வசனம் சொல்லுகிறது. நான் உலகத்தான் நல்ல என்று இயேசு கிறிஸ்து யோவான் 17 அதிகாரத்தில் 16 சொல்லியிருக்கிறார். தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குரியவர். பரலோகத்தில் இருந்திறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து யோவான் 3 அதிகாரத்தில் 13 சொல்லியிருக்கிறார். நாமும் பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று பிலிப்பியர் 3 அதிகாரம் 20 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குரியவர் அல்ல. இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லுகிறோமே, அந்த நாடுகள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை கைக்கொண்டுதான் நடக்கின்றன என்று நம்மால் சொல்ல முடியுமா? இந்த உலகம் என்னை பகைத்தது என்று இயேசு கிறிஸ்து யோவான் 15 அதிகாரத்தில் 18 சொல்லியிருக்கிறார். அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே யோவான் 1 அதிகாரம் 10 மற்றும் 11 சொல்லுகின்றன. ஆகையால் இந்த உலகத்துக்கு ஒருவன் சிநேகிதனாய் இருக்க விரும்பினால் அவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது. ஊரோடு ஒத்துப்போ என்ற பழமொழியை சில கிறிஸ்தவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தோடு ஒத்துப்போய் இந்த உலகத்திற்கேற்ற ஒத்த வேஷம் தரித்து கொண்டு அநேகரிடம் நற்புகழ்ச்சியை பெற்றுக்கொண்டும் தாங்கள் ஒரு சிறந்த ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டும் இருக்கின்றனர். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ரோமர் 12 அதிகாரம் 2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று. இப்படி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பவர்கள்தான் தேவனுக்கு பகைஞன், தேவனுக்கு பகைஞர்கள் சொல்லப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை கையில் எடுத்துக்கொண்டு அதன்படி தங்கள் ஜீவியத்தை அமைத்து கொள்ளுகிறவர்களுக்கு இந்த உலகம் நற்புகழ்ச்சியை கொடுக்காது. இப்படிப்பட்டவர்களே இயேசு கிறிஸ்து சொன்னபடி சிலுவையை தூக்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவிற்கு பின்னால் செல்லுகிறவர்கள். இவர்களே இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதர்கள். இயேசு கிறிஸ்து யோவான் 15 அதிகாரத்தில் 14 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் என்று. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதர்களாக இருக்க விரும்புகிறோமா அல்லது இந்த உலகத்திற்கு சிநேகிதராக இருக்க விரும்புகிறோமா? நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4 அதிகாரம் 16 சொல்லியிருக்கிறார். நாம் சத்தியத்தின்படி, அதாவது பரிசுத்த வேதாகமத்தின்படி பேசினாலும் சரி, அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நாம் இந்த உலகத்திற்கு பகைஞனாக மாறிவிடுவோம். இதைத்தான் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 சொல்கிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று. கிறிஸ்துவுக்காக உண்மையாய் ஜீவித்த ஆதி கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகம் பாத்திரமாய் இருக்கவில்லை என்று எபிரேயர் 11 அதிகாரம் 38 சொல்லுகிறது. இன்றைய சபைகளும் ஆவிக்குரிய சபைகளாய் இருக்க வேண்டியவைகள்
உலக சபைகளாய் என்றோ மாறிவிட்டன. ஆவிக்குரிய சபைகள் போல வெளி அலங்காரத்துடன் விசுவாசிகளை வஞ்சிக்கத்தக்கதாக மாறிவிட்டன. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு எதிராக நின்றவர்கள் புற மதஸ்தர்கள் அல்ல, அன்றைய தேவாலயத்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தேவாலயத்து ஜனங்களும் தான். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக நின்று செயல்பட்டவர்களும் தேவாலயத்தில் இருந்த ஆசாரியர்களும் மூப்பர்களும் தான். இன்று சபைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல நடித்து கொண்டிருக்கின்றன என்பது கூட தெரியாத அளவிற்கு வஞ்சக பிசாசானவன் சபைகளை நடத்துகிறவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்பாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதனாய் இருக்கும்படி கிறிஸ்துவின் உபதேசங்களை கைக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.